Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் செப்டம்பர் 10th 2025 யுடிமி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கூப்பன் கோட் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே லிமிடெட் சீட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸாக தான் ஒர்க் ஆகும். நீங்கள் லேட்டாக என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் இன்வாலிட் ஒரு எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா யாராலையும் அகைன் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. அகைன் ஆத்தர் எனக்கு ரிப்ளை பண்ணால் நான் அகைன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணியும் இன்வாலிட்னு வந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பயும் இன்வாலிட் ஒரு எக்ஸிட்னு வச்சு வந்துருச்சுன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். லிமிடெட் சீட்ஸ் கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் கோர்ஸ் வேணும்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மூலிமா எத்தனை கோர்சஸ் என்ஜாய் பண்ணிக்கியாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் கேட்டகரியில் கிரிமினாலஜிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கிரிமினல் சைக்காலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் 4 ஹவருக்கான கோர்ஸு. இது யாருனாலும் என்ரோல் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நான் காமிக்கிற எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே லைஃப் டைம் ஆக்சஸ். நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் சம்மந்தப்பட்டதா ஒரு கம்ப்ளீட் கைட் கொடுத்துருக்காங்க. லினக்ஸ்னா என்ன, அதில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும், என்ன டெர்மினலில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், லினக்ஸ் ஷெல் கான்செப்ட்னா என்னங்கிற மாதிரி ஒரு 3 ஹவர்ஸில் உங்களுக்கு அரௌண்ட் வர மாதிரி இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் எப்படி நீங்கள் 3 ஹவர்ஸில் கற்றுக்கலாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்கியூஎல்னா என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான பேசிக் கான்செப்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இதில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 4 மாஸ்டரிங் x86. இது வந்துட்டு ரியல் அசம்பிளி லாங்குவேஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ 4th ஒன். ஸோ இதில் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 30 ஹவர் கிட்ட இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 72 டவுன்லோடபிள் ரீசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்கிறதும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் அதுக்கப்புறம் ஓஎஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 5. 5th கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி சர்டிஃபிகேஷனுக்கு ரிலேட்டடாக வரும். எஸ்ஏபி பப்ளிக் கிளவுட். ஸோ இதில் உங்களுக்கு 2 ஹவர்ஸில் வர மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, உங்களுக்கு இது ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த இதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். சப் கான்ட்ராக்டிங் இன் எஸ்ஏபினா என்னங்கிறத உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணி இதில் வாட் இஸ் வாட்ங்கிற மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 6 வந்துட்டு டீப் டைவ் இன்டூ ஓப்பன் ஏஐ மாடல்ஸ். ஸோ ஓப்பன் ஏஐல நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்னங்கிறது ப்ரீமியம் கோர்ஸில் ஒரு 9 ஹவர்ஸ் கிட்ட வர மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதோடைய டிமாண்ட் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏஐ ஏஜென்ட் வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, மாடல்ஸ் நல்லா வருதுங்கிறது. ப்ளஸ் இது ஒரு ப்ரீமியம் கோர்ஸும் கூட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 7. இது வந்துட்டு AutoCAD 2D and 3D 0 to ஹீரோங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு 13 ஹவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆர்டிக்கலோட உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது. டே 1 டே 2 அவங்களே நீட்டாக டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். 8th கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைமில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் 100% ஆஃபர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ்டு பைத்தான் ஆட்டோமேஷன் ஃபார் எக்ஸல் அண்ட் அக்கௌண்டிங்கான ஜஸ்ட் 6 ஹவர்க்கான கோர்ஸ். இதோடைய ப்ரீ ரெக்விசைட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டே பைத்தானோடைய பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் எக்ஸல் வந்துட்டு நல்லா பண்ணலாங்கிற ஓவர்வியூ இருக்கணும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது 8th கோர்ஸ் அட்வான்ஸ்டு பைத்தான் ஆட்டோமேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸோடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 9. இது வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட்கான பூட் கேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 16 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ காட்லினோடைய அடிப்படையான பேசிக்ல உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸோடைய டிமாண்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான். சீக்கிரம் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை மட்டும் கமெண்ட்டில் கேட்காம என்னோட வீடியோ மூலிமா நீங்கள் எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணிருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி டிஜிட்டல் ஃபாரன்சிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் 21 ஹவர்ஸ்க்காக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாங் டியூரேஷனுக்கான கோர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டை க்ளீனாக பாருங்கள். உங்களுக்கு 0 to ஹீரோங்கிற கான்செப்ட்லேயே நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் கொஞ்சம் டிமாண்ட் ஹையாக இருக்கும். ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கோர்ஸ் நம்பர் 11. இது ஜாவா நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. டிசிபி ஐசி கான்செப்ட் தான் டிசிபி ஐபி கான்செப்ட்னா என்னங்கிறது, ப்ரோட்டோகால் கான்செப்ட்லாம் என்னங்கிறத இந்த கோர்ஸ் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு லாங் டியூரேஷன் கோர்ஸ் தான், ப்ளஸ் ஆன் டிமாண்ட் டாபிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 12. இது வந்துட்டு மாஸ்டர் எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இந்த ப்ரீமியம் லெவலுக்கான கோர்ஸ் 46 ஹவர்க்கான கோர்ஸ் 111 டவுன்லோடபிள் ரீசோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதோட டிமாண்ட் ஹையாக இருக்கும். ஏன்னா எத்திக்கல் ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி இது ரெண்டுமே இப்போ ஆன் டிமாண்ட் இருக்கக்கூடியது. ப்ளஸ் இது லாங் டியூரேஷனுங்கிறனால நிறைய சிலபஸ் கவர் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய பேர் படிக்கணுங்கிற ஆர்வத்தில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒன் கோர்ஸ் நம்பர் 13 அட்வான்ஸ்டு எக்ஸல் கோர்ஸ் வித் ஷார்ட்கட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஜாப். இது வந்துட்டு ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸ். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அடிப்படையான பேசிக்ஸ்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் வேர்ட் பவர் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் மூவ் ஆன் ஆகி போய்க்கலாம். ஸோ பேசிக்காக அதில் எப்படி எடிட் பண்ணணும், எப்படி கால்குலேஷன் பண்ணலாம், எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 14 இது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எப்படி நீங்கள் கற்றுக்கலாங்கிற மாதிரி 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்களுடைய மானிட்டர்லேயோ டிஃபால்ட்டாக இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எக்ஸல் எல்லாமே இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கூகுளோடைய ஸ்ப்ரெட்ஷீட் வேர்ட் மூலிமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங்கான கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் வச்சுலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப்பும் இன்க்ளூட் ஆகுது. இந்த 2 சாஃப்ட்வேரையும் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டிவைஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரண்ட் டேட் அண்ட் டைம் அகைன் ஒரு ப்ரூஃப்காக. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேன்வா ஃபார் கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ். அரௌண்ட் ஒரு 6 ஹவர்க்கான கோர்ஸ். கேன்வா யாருனாலும் கற்றுக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனே போதும். அதிலே நீங்கள் நிறைய டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 17 இது வந்துட்டு உங்களுக்கு UI UX டிசைன் அடோபி XD வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸ். எஸ்டே உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபிக்மா UI UX போட்டிருந்தேன். இப்போ நான் வந்துட்டு அடோபி காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மாதிரி டிசைன் கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 18 இது வந்துட்டு ஃபிலிம்வோரா வீடியோ எடிட்டிங்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி 4 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எடிட்டிங் சாஃப்ட்வேரையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வர சர்டிஃபிகேட்டை நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 19 இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு நீங்கள் எப்படி கிராஃபிக் டிசைன் பண்ணி கற்றுக்கலாங்கிறது தான் உங்களுக்கு 4 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. இது கற்றுக்கு நீங்கள் பார்ட் டைமாக பாசிவ் இன்கம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறது, சோஷியல் மீடியா ரீல்ஸ்லாம் எடிட் பண்ணி கொடுக்குறது, தமிழ் எடிட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா கேன்வா ஃபார் பிகினர். இது வந்துட்டு எப்படி நீங்கள் ஸ்டன்னிங்காக இருக்கக்கூடிய விஷுவல் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாங்கிறத ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபோட இன்ட்ரோ இல்லை வெப்சைட் நீங்கள் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணலாம், சோஷியல் மீடியா பேனர், கவர் ஃபோட்டோ, லோகோ, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 21 இது வந்துட்டு கூகுள் ஷீட்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இது ரெண்டுமே காமனாக இருக்கக்கூடிய பேசிக்ஸ் நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸல் ரெண்டுமே கிட்டத்தட்ட காமனாக தான் இருக்கும். ஸோ டேட்டா வேலிடேஷன், VLOOKUP, HLOOKUP, CSV நீங்கள் எப்படி கூகுள் ஷீட்டாக மாற்றலாம், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரியும், புதுசாக டைட்டில் எப்படி ஜென்ரேட் பண்ணி டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணலாங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் லிங்க் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இது நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது 22nd கோர்ஸ் VBA பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் மாதிரி ஒரு 3 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் கான்செப்ட் இருக்குங்கிறத நீங்கள் இதில் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 23 இது வந்துட்டு வெப் ஃப்ளோ ஃபார் பிகினர்ஸ். உங்களுடைய ஃபஸ்ட் வெப்சைட்டை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பிளாக் செயின், BBA புதுசாக ஒரு டைட்டிலுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிற மாதிரி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் சென்டரில் 10,000 5,000 காசு நீங்கள் கட்டுறதுக்கு பதில் நீங்களே உங்களுடைய ஓனில் கற்று வச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் காமிச்சு இது எல்லா கோர்சஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்கு கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.